வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சட்டப்பேரவை நெருப்பா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க எதிர்கட்சி, போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. பதில் சொல்ல முடியாம விஜய் திணறி கொண்டு இருக்கிறார். அதிலே குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வேற லெவல் சம்பவத்தை பண்ணி இருக்கிறாங்க. போட்டு பொழந்து விட்டுட்டாங்க, வச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது தோழர்களே? திமுகவையோ மற்ற கட்சிகளையோ நீங்க ஆளுங்கட்சியா பார்த்திருப்பீங்க, அமைதியா மக்களுக்காக அடக்கி வாசிக்கிற கட்சியா பார்த்திருப்பீங்க, எது நடந்தாலும் நிதானமாக கையாளக்கூடிய கட்சியா பார்த்திருப்பீங்க. ஆனா எதிர்கட்சியா பார்க்கல, வேற லெவல் சம்பவமா இருக்கும். அண்ணாமலை படத்துல சொன்ன மாதிரிதான், இந்த அண்ணாமலைய நண்பனா பார்த்திருப்ப, எதிரியா பார்த்தது இல்ல, இன்னைக்கு பாப்பன்ற மாதிரிதான் சம்பவத்தை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. நேத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. நேத்தெல்லாம் உதயநிதி போட்டு பொழந்தது இருக்குங்களே, வேற லெவலுங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கான பிரச்சனை வந்தது இல்லையா? ஆளுநர் விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம், இரண்டாவது நாட்டுப்பண், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாட வச்சாரு. நாமெல்லாம் கடுமையா கொதிச்சு போயிருந்தோம். அதை இன்றைக்கு உதயநிதி பேசி இருக்கிறாரு. பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநரை ஓட விட்டவங்க நாங்க. இந்த சட்டசபைக்கு என்று மரியாதை இருக்கு. இந்த சட்டசபைக்குள்ள ஆளுநர் நாட்டுப்பண் தான் பாடணும் போது அடிச்சு ஓட விட்டு இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் ஆளுநரா உட்கார வச்சிருக்கிறோம். நாங்க ஒருபோதும் தமிழ்தாய் வாழ்த்தை இரண்டாவது இடத்திற்கு போக விட மாட்டோம். நாங்க தடுப்போம். ஆளுகிற அரசும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதோட நிக்காம வாழ்த்து சொல்றாரு. நேத்து முத நாள்ல வாழ்த்து சொல்லி நல்லா இருங்கப்பா, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருங்க, அதுக்கப்புறம் நாங்க போட்டு பொழப்போம், அதுக்கப்புறம் அட்டி தாங்க முடியாம கதறுவீங்க, அதனால பார்த்து செய்யுங்கன்னு தானே சொல்லுவாங்க. வாழ்த்திலே வச்சாரு பாருங்க வெடிய. திமுக தலைமையின் கீழே தேர்தலை சந்தித்து வென்ற தோழமை கட்சிகளை வைத்து புதிய ஆட்சியை அமைத்திருக்கிற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு பிச்சை போட்டதே நான் தான், நாங்க தான். எங்க தோழமை கட்சிகள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு தான் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நீ எல்லாம் பயங்கரமான ஆளுன்னோ, பெரிய அறிவாளினோ, தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பர்னோ உனக்கு ஆதரவு கொடுக்கல. இதுக்கு அதான பொருளே. எங்க தலைவர் அமைச்சர் கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. நான் எங்கள் தோழமை கட்சியில இருந்து வென்றவர்களை உனக்கு ஆதரவு கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்க, அதை வச்சு நீ ஆட்சி அமைச்சிருக்க. உனக்கு என் வாழ்த்துக்கள் முடிச்சிருக்காரு. வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சுங்க. சரி, நேத்து தான் அந்த அடி நாயடி பேயடி அடிச்சாருன்னா இன்னைக்கு கூடுதலா இருக்கு அடி. எடுத்த உடனே ஒரு போடு தம்பி, எத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சரே, இது நான் சொல்றேன், நீங்க பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவால் ஜெயிக்கல. நீங்க பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு 40-50% வாங்கி நீங்க ஆட்சியெல்லாம் அமைக்கல. உங்களுக்கு எதிராக 75% மக்கள் ஓட்டு போடாம இருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு எதிராக 65% வாக்குகள் போடப்படல. உங்களுக்கு எதிரான வாக்குகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4,93,25,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல நீங்க வாங்கின ஓட்டு 1,72,00,000. அப்ப உங்களுக்கு எதிராக 3,21,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு போட்டிருக்காருங்க. உண்மைதானே? நீங்க ஒன்னும் பெரிய அறுதி பெரும்பான்மை எல்லாம் ஜெயிக்கல, 108 சீட்டை ஜெயிச்சிங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு 2 காலி. ஏன்னா இவர் 2 தொகுதியில நின்னாரு, ஒரு தொகுதி காலி, இன்னொரு தொகுதி தேர்தல்ல பிரச்சனை ஆகி போய் இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்கு, அந்த தொகுதியும் காலி. அப்ப உங்களுக்கு 106 தொகுதி தான். மிச்சதெல்லாம் எங்க கிட்ட கடை வாங்கி எங்க ஆளுகளை புடிச்சுதான் நீ ஆட்சி அமைச்சிருக்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு அடக்கி வாசி அப்படின்னு தான் பொருள். இன்னொரு நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்காருங்க. உங்களுக்கு வெற்றி அடைய செய்த, உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களை சந்திச்சு குறைந்தபட்சமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவோ, ஒரு அறிக்கையின் மூலமாக நன்றி தெரிவிக்கவோ நீங்க இல்ல. குறைந்தபட்சம் என்ன பண்ணிருப்போம்? வாக்குல ஜெயிச்சாலோ தோத்தாலோ மறுநாளே போய் நின்று முதலமைச்சர் கொளத்தூர் மக்களை சந்தித்து பேசினாரு. அந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கருணையோடு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எங்களால ஓட்டு போட முடியல, நாங்க போட்ட ஓட்டு என்னன்னு தெரியல, ஏற்கனவே 1.25 லட்சம் ஓட்டை திருடிட்டானுங்க, அதெல்லாம் திமுகவுடைய ஓட்டு. அப்படி இருந்தும் மக்கள் உங்களை தோற்கடிச்சிட்டாங்க, நீங்க நம்புறீங்க. நாங்க தோற்கடிக்கல சாமி, நாங்க உங்க மேல அன்பா இருக்கோம், நாங்கள் உங்கள் மீது காதலோடு இருக்கிறோம் அப்படின்னு அவருடைய மக்களை சந்திப்பு நிகழ்ச்சியில கருணையோட மக்கள் பார்த்தாங்க. நிறைய பேர் அழுதாங்க, பெண்கள்லாம் கடுமையா அழுதாங்க.
ஆனா நன்றி தெரிவிச்சாரு. நீ தோத்த வச்சாலும் ஜெயிக்க வச்சாலும் நான் உனக்கு நன்றியோட இருப்பேன் அப்படின்னு நன்றி செலுத்தினார். மறுநாளே உதயநிதி போய் நன்றி செலுத்தினார். வெற்றி பெற்ற எல்லா தலைவர்களும் அவர்கள் தொகுதியில மறுநாளே நன்றியை செலுத்தினாங்க. ஆனா வாயே திறக்காம உட்கார்ந்து இருக்கிற ஒரே பீஸ் விஜய் தான். விஜய் தான் வாயை திறக்க மாட்டாரு. இன்னொரு அடி இன்னைக்கு விழுந்திருக்கு. கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே என்டிஏ கூட்டணிய, அதாவது பாஜக கூட்டணிய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாம அவர் கட்சியில வென்ற ஒரு எம்எல்ஏ கூட பேசி அவரை உங்களுக்கு ஆதரவா திருப்பி இருக்கிறீங்களே, இதான் மாற்றம் அப்படின்றதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நாக்கப்படுகிற மாதிரி. அதுல கூடுதலா அவர் சொன்னது என்ன தெரியுமா? திருட்டுத்தனமா. அதானங்க அர்த்தம். கட்சி தலைமைக்கு தெரியாம அந்த கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசி அவரை உனக்கு சாதகமா பயன்படுத்துறா, அதுக்கு பேரு திருட்டுத்தனம் தானே. திருட்டுத்தனமா பயன்படுத்தினீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே சபாநாயகர் அந்த வார்த்தையை மட்டும் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளயும் காமராஜர்னு ஒரு பீஸ் எந்திரிச்சு கத்துது. அது அதிமுக பீஸ். அத லெப்ட்ல டீல் பண்ணாரு. உட்காருங்க அப்படின்னு சபாநாயகர் கதற, இவரு நான் உங்களை சொல்லலங்க அப்படின்றாரு. அசிங்கமா போச்சு. குமார் மாதிரிதான் எந்திரிச்சு ஆளுக்காளு கதறினாங்கன்னா எத்தனை பேர் உள்ளடி வேலை பார்த்து விஜய் கூட மறைமுகமா பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. எத்தனை பேர் மறைமுக கூட்டு வச்சு காசுக்காக பெட்டிக்காக தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஏல விட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. காமராஜர் யாரு? முன்னாடி உணவுத்துறை அமைச்சரா இருந்தாரு, பொது விநியோக அமைச்சரா அதிமுக பீரியட்ல. அந்த ஆள் எந்திரிச்சு கதறான்னா பாருங்க. அந்த ஆளு ஏதோ உள்ளடி வேலை பார்த்து குதிரை பேரம் பேசியிருப்பாரு போல இருக்கு. அப்புறம் கடைசியில உங்களை சொல்லலங்க உட்காருங்கன்னு லெப்ட்ல டீல் பண்ணவும் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு அந்த பீஸ். உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமா அந்த வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். இப்ப நான் சொன்னதெல்லாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுலயே அவர் சொன்னாரு, நான் ரொம்ப டீசென்டான வார்த்தையில சொல்றேன் திருட்டுத்தனமான்றத அப்படின்னு திரும்ப சொன்னாரு. அது ரொம்ப பெரிய பாப்புலர் ஆச்சு இன்னைக்கு. அதனாலதான் டிடிவி தினகரன் நேத்து பேசும்போது மாற்றம் நீங்களே, நீங்க சொல்றது மாற்றம் இல்லை துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேத்து டிடிவி தினகரன். ஏன்னா அவர் கட்சியில இருந்தா ஒருத்தர் தூக்கியிருக்காரு. யாரு? விஜய். நீங்க மாற்றம் சொல்றீங்க, அது மாற்றம் இல்ல துர்நாற்றம், நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு அடி என்ன தெரியுங்களா? வச்சு நொட்டாங்கையில டீல் பண்ணிருக்காருங்க. அதான் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சி. அதிமுகக்குள்ள 2 பிரிவாகி போச்சு. அந்த 2 பிரிவுல ஒரு பிரிவை போய் சந்திக்கிறாரு. யாரு? புது முதலமைச்சர். அதுலயும் குறிப்பா முதல்ல ஒரு புது சோபா போகுது, அதுக்கப்புறம் புது முதலமைச்சர் போறாரு. தமிழக வரலாற்றுல மட்டும் இல்ல, இந்திய வரலாற்றுல எங்குமே நடக்கல இது. ஏன்னா ஒரு கட்சி உடைஞ்சு அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறதுக்கு முன்னாடியே போய் பேரம் பேசி தெளிவா காய் நகர்த்தி முடிக்கிறத இந்திய அரசியல் வரலாற்றுல இப்பதாங்க முதல் முறை பாக்குறோம் அப்படின்னு நொட்டாங்க அடி. அதுக்கப்புறம் சொல்றாரு, மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, ஆனா இங்க பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும் போல இருக்கே. எக்ஸ்சேஞ்ச் என்ன? பண பரிவர்த்தனை நடந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க ஜி அப்படின்னு இருக்காரு பாருங்க. சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுங்களா? உதயநிதி பேசுறாரு, தமிழ் வெல்க, தமிழ்நாடு வாழ்க சொல்லிட்டு மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களை பிரிக்கிற சனாதனத்தை ஒழிப்பேண்டான்னு அர்த்தம். ஏன்னா இவர் வேணா கைய கட்டிக்கிட்டு நிக்கலாம். ஒரு ஜோசியம் சொல்ற ஒரு ஆளுங்க முதன்மை செயலாளரா போட்டிருக்கான். ஜோசியக்காரன வச்சு மக்கள் கிழிச்சிட்டு டீட்டெயில் நாளைக்கு அதை சொல்றேன் உங்களுக்கு. வச்சு பிரிச்சுட்டு மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழித்தே ஆக வேண்டும்னாரு. இன்னைக்கு பூரா பாஜக காரன் கத்தி கதறி தொண்டை கிழிஞ்சு போய் ரோட்ல நிக்கிறானுங்க.
இதான நமக்கு வேணும். ஹே, கல்யாண வீடுனா நான் தாண்டா மாப்பிள்ள அப்படின்ற கணக்கு தான் அது. இதுல அம்மா பிரேமலதா வேற லெவலுக்கு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. அம்மா கிட்டலாம் சிக்கனா செதச்சு விட்டுருவாங்க. அதத்தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. ஜோசியக்காரரை தலைமைச் செயலாளரை போட்டார்ல விஜய், அதுக்கு சொல்லுங்க, எப்பா உனக்கு வேணும்னா உனக்கு பர்சனலா வச்சுக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளரை போடுறேன்னா அது இங்க நடக்காது, உன் பருப்பு வேகாது. இதை தாண்டி ஒண்ணு கேட்டாங்க எனக்கு, நீங்க வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனா மூஞ்சிய மூடிக்கிட்டு ஒருத்தர் உங்களை வந்து பார்த்தாரே, இந்த மூஞ்சிய மூடிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தாருன்னா பின்னாடி நடந்த குதிரை பேரம் என்ன? வேற லெவல் சம்பவங்க. ஜோசியக்காரனை தலைமைச் செயலராக விட்டுருவோமா? வேணா அவன் பர்சனலா வச்சுக்க, எதை வேணாலும் எங்க கிட்ட வந்து வாழாட்டாதுன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க? ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல திமுக எதிர்கட்சியா இருந்து இன்னைக்கு விஜய் பார்த்திருப்பாப்ல, வேற லெவல்ல அட்டி சம்பவம் தெரிக்க விட்டுருக்காங்க. விஜய் கைய கட்டிக்கிட்டு என்னடா செய்யறதுன்னு திரு 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 முழிக்கிறாரு. பதில் சொல்ல முடியல. விஜய் பத்திரிகையாளரே சந்திக்க வைக்கலாதவரு எப்படிங்க பதில் சொல்லுவாரு?